Hello students, welcome to EE Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.3 பார்க்கலாம். சரிங்களா? அதுல முதல் கணக்கு பாருங்க. வட்டத்தின் விட்டம் 52 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் காண்க. அதாவது நமக்கு ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க. வட்டத்தோடைய விட்டம் 52 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதில் நாணும் இருக்குமா, அந்த நாணுடைய நீளம் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு டிராயிங் போட்டால் புரியும். பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வட்டம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வட்டத்தில் விட்டம் எப்போ வரும், நடுவில் தான் வரும். சரிங்களா? இப்போது இதோடைய மையப்புள்ளி இங்கே வரும். இது நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஏ, இது நமக்கு என்ன பி. ஸோ வட்டத்துடைய விட்டம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 52 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு நான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நான் நமக்கு எங்கே வேணாலும் வரையலாம். ஸோ நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம், இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நான் நமக்கு இதோடைய மையப்புள்ளி நமக்கு இ. ஓகே, வட்டத்தோடைய விட்டம் எப்போவுமே நடுவில் தான் வரும். நான் நம்ம எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது நம்ம சின்னு எடுத்துக்கணும், இது நம்ம டின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த விட்டத்திலிருந்து இந்த நானுக்குள்ள தூரம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே மையப்புள்ளி இந்த ஓலேருந்து இந்த இ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஸோ இதோடைய தூரம் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இது 52 சென்டிமீட்டர், இது நமக்கு எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இது நானுடைய நீளம் 20 சென்டிமீட்டருங்கனால இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா இது 10 சென்டிமீட்டராக இருக்கும், இது நமக்கு என்னவாக இருக்கும், 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ எப்பவுமே நமக்கு விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா விட்டத்தோடைய பாதி என்ன, நமக்கு ஆரம் தானே. அப்போ நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 26 எவ்வளோ நமக்கு 52. ஸோ விட்டத்தோடைய பாதி ஆரம் இது நமக்கு 6ஆக தானே இருக்கும். அப்போ இது நமக்கு எவ்வளோவா இருக்கும், 26 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த தொலைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் நமக்கு என்னவா இருக்குது, செங்கோண முக்கோணமாக இருக்குது. ஸோ செங்கோண முக்கோணமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்க போகிறோம், பித்தாகரஸ் தேற்றம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக பாருங்கள், பித்தாகரஸ் தேற்றம் பேஜ் நம்பர் 175 பாருங்கள். பித்தாகரஸ் தேற்றம் பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் இருக்கிற இந்த செங்கோண முக்கோணம் இது 90 டிகிரி. வடிவியலின் பித்தாகரஸ் தேற்றம் மிக முக்கியமான மற்றும் நன்கு அறிந்த தேற்றங்களில் ஒன்றாகும். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் BC² = AB² + AC². ஸோ இதுதான் இந்த மாதிரி பொசிஷனில் நமக்கு செங்கோண முக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை எடுத்து நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? அதே தான் நம்ம இப்போ இதில் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இதே மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் நம்ம பித்தாகரஸ் தேற்றம் எழுதிக்கலாம். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் இப்போ நம்ம எப்படி எடுப்போம், இங்கே பாருங்கள், இந்த OC² இது தானே கர்ணம். ஸோ இந்த கர்ணத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஸ்கொயரில் எடுப்போம். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு OC² = CE² + EOE². ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கணும். இந்த ஓஇயும் இந்த சியும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த காரணத்துக்கு ஏத்தாப்பில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்கொயர்ன்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ OC² நமக்கு என்ன இருக்குது, 26 இருக்குது. அப்போ 26 = CE² என்ன இருக்குது பாருங்கள், 10 இருக்கா. ஸோ 10² + OE² நம்ம இந்த தூரம் இதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இங்கே எழுதிக்கணும், OE². ஓகேவா? 26 2 தடவை பெருக்கணும். அப்போ 26 2 தடவை பெருக்குனிங்கன்னா 676. அதே மாதிரி 10 நம்ம 2 தடவை பெருக்கணும். 10 2 தடவை பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100. ஸோ 10 × 10 எவ்வளோ, நமக்கு 100. அடுத்தது என்ன, OE². ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 676 இந்த 100 நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், -100 வரும். இது OE². ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த OE² நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. அப்போ இது எப்படியே ஆகும், நமக்கு இந்த பக்கம் வரும். அப்போ 100. ஸோ அப்போ OE² = 676லேருந்து 100 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், 576. சரிங்களா? இந்த ஸ்கொயர் நமக்கு இந்த பக்கம் வரும்போது நமக்கு எப்படி வரும், ரூட்டில் வரும். அப்போது ஸ்கொயர் ரூட்னாலே நமக்கு என்ன,
ஸ்கொயர் தானே. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா வந்துருச்சு, ரூட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், ஓஇ ஈக்குவல் டு இந்த 576 ஸ்கொயர்னாலே நமக்கு ரூட்டுனாலே நமக்கு ஸ்கொயர் தான், எதுவுமே இல்லை அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 576 நம்ம 2 தடவை பிரிக்கணும். ஸோ 2 தடவை நம்ம பிரித்தோம், எந்த நம்பரால் பிரிக்கலாம், 24 × 24. ஸோ 24 பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 576. அப்போ ஓஇ ஈக்குவல் டு இந்த 2 24க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 24 எடுக்கலாம். அப்போது நமக்கு என்ன டிஸ்டன்ஸ்ன்னு வருது, தூரம் 24 சென்டிமீட்டர். அப்போ இங்கே நமக்கு என்ன வருது, 24 தூரம் அப்படின்ட்டு வருது. சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும் இல்லையா. தேர்ஃபோர் மையத்திலிருந்து நானிற்கு உள்ள தூரம் 24 சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும். சரிங்களா. அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.